இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நம்ம கவனிச்சிருக்கோமா? மாற்றம். அது ஒரே நாளில் வராது. சிறுகச் படிப்படியாக தான் வரும். அப்படித்தான் அல்லாஹ் மனிதர்களையும் சீர்திருத்தினான். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றவில்லை. அதற்காகத்தான் சுமார் 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஏற்றவாறு சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வந்தார்கள். மனித இனத்தின் ஆரம்ப காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்களுக்குள் கூட திருமணம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பின்னர் அது தடை செய்யப்பட்டது. ஒரு காலத்தில மரணத்தை கொண்டு வருகிற வானவர் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதர்கள் நேரடியாக காண முடிந்தது. ஆனால் பின்னர் இந்த விஷயமும் மாற்றப்பட்டது. மற்றொரு காலத்தில ஒவ்வொரு நபியும் தங்களை நபி என்று நிரூபிக்க அற்புதங்களை காட்ட வேண்டியிருந்தது. ஆனால் படிப்படியாக அதன் தேவை குறைக்கப்பட்டது. இப்படி சிறுகச் சிறுக மாற்றங்கள் மனிதர்களை தயார் செய்தது. இறுதியாக அண்ணல் நபிகள் நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அனைத்து சட்டங்களும் விதிமுறைகளும் முழுமையாக நிறைவு பெற்றது. அதற்குப் பிறகு இந்த மார்க்கத்தில் மாற்றமில்லை. இது உலக முடிவு வரை நிலைத்திருக்கும். அல்லாஹ்வின் திட்டம் எப்போதும் சரியானது. அவன் மனிதனை உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் அவரை மெதுவாக சரியான பாதைக்கு வழிநடத்தியும் இருக்கிறான். இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் சொல்ல மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.